வீட்டுக்கு ஒரு ராணுவ வீரரை போருக்கு அனுப்புற மாதிரி பாண்டிச்சேரியில குடும்பத்துக்கு ஒரு ரவுடி இருக்கிறதா தகவல் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஆபரேஷன் திரிசூலத்தின் மிரட்டலான கிரைம் ஹிஸ்டரி இது. ஜில்லா திரைப்படத்தில் ஒரே இரவில் தூங்கா நகரத்தின் ஒட்டுமொத்த ரவுடிகளையும் கட்டம் கட்டி கைது செய்வதை போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். ஆபரேஷன் கிளீன் என பெயரிடப்பட்ட இந்த நடவடிக்கையைப் போலவே பாண்டிச்சேரியிலும் சமீப காலமாக காவல்துறையினர் ஆபரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் ரவுடிகள் மீது அதிரடி ஆக்ஷன் எடுத்து வருகின்றனர். நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் என கண்டறியப்பட்ட 200 பேரை போலீசாரின் கண்காணிப்பு ரேடாரில் வைத்திருந்த நிலையில் அதில் தற்போது ஒரே நாளில் 50 பேரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். பாண்டிச்சேரிக்கென பல வரலாற்று சிறப்புகள் இருக்க அதையெல்லாம் ஓவர்டேக் செய்துவிட்டு கடந்த சில 10 ஆண்டுகளாகவே இந்த யூனியன் பிரதேசம் போதைப் பொருளின் புகழிடமாகவும் ரவுடிசத்தின் தாயகமாகவும் மாறிவிட்டதென அப்பகுதியை சேர்ந்த பூர்வ குடிகள் கவலை கொள்கின்றனர். 10 வயதை அடைந்த இளைஞர்களில் சிலர் ஹிஸ்டரி சீட் கிரிமினல்களாக வேண்டும் என்பதை வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருப்பது ஏன்? அவர்களுக்குள் இந்த வன்முறை விதையை போட்டவர்கள் யார்? வரலாற்றில் பிரபல தாதாக்களின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எப்படியாக இருந்தது என்பதை விரிவாக அலச புதுச்சேரி செய்தியாளர் அக்பர் அலியை விசாரணை களத்தில் இறக்கினோம். கடந்த ஜனவரி முதல் இதுவரை பாண்டிச்சேரியில் மொத்தமாக 15 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 90 விழுக்காட்டிற்கும் மேல் பழிக்கு பழியாக விழுந்த கொலைகள் என்பதால் பாண்டிச்சேரியே தற்போது பதறி போயிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கொலை செய்யப்பட்டவர்களில் இளைஞர்களே அதிகம் என்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இளைஞர்களின் மனதில் இந்த வன்முறையை விதைத்தது யார் என தெரிந்து கொள்ள முற்பட்டபோது நமக்கு கிடைத்த பதில் மர்டர் மணிகண்டன் மற்றும் அவரின் தளபதிகளான பாம் ரவி, ஐயப்பன், மருவுபேட் முரளி. ஒரு காலத்தில் இந்த பெயரை கேட்டால் புதுச்சேரியே அலறும் அளவிற்கு யூனியன் பிரதேசத்தில் அசுர பலம் கொண்டவர்களாக ஆயுதங்களோடும் அடியாட்களோடும் வலம் வந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது ஒரு சிலரின் இரத்த சரித்திரம் மட்டுமே இன்னும் சிறையில் இருப்பதால் தொடர்கிறது. மற்ற அனைவரின் முடிவுரையும் இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கெத்தாக வலம் வந்த அதே புதுச்சேரி சாலையில் முன் விரோதம் காரணமாக ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் வரலாறு. ஆழமரமாக வளர்ந்து நின்ற ரவுடிகள் வேரோடு சரிந்து விழுந்த பிறகு அதிலிருந்த உடைந்த மரக்கிளைகள்தான் தற்போது ஆங்காங்கே விஷச்செடியாக வளர்ந்து வந்து கொண்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஒரு சில இளைஞர்கள் அண்டை மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்து புதுச்சேரியில் புழங்க விடுகின்றனர். அதன் காரணமாக இவர்களுடைய குழுக்களுக்கு இடையே தொழிற்போட்டியும் முன் விரோதமும் ஏற்பட்டு கொலைகள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டுமின்றி தீர்க்கப்படாத கணக்குகள் என்கிற பட்டியலும் நீண்டு கொண்டே செல்கிறது. பலமுறை காவல்துறையினர் இவர்களுக்கு வார்னிங் கொடுத்தும் போலீசார் கண் அசரும் நேரத்தில் கனகட்சிதமாக கதையை முடித்துவிட்டு சரண்டராகி விடுவதையும் வாடிக்கையாக வைத்துள்ளனர். புதுச்சேரியில் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, 5 எஸ்எஸ்பிக்கள், ஐஆர்பிஎன் கமாண்டன்ட், 15க்கும் மேற்பட்ட எஸ்பிக்கள் என உயர் அதிகாரிகளே 30க்கும் மேற்பட்டோர் உள்ள போதும் ஒரு தெருவிற்கு ஒரு ரவுடி உருவாகி கொண்டே இருப்பதால் அவர்கள் அனைவரையும் கண்காணிப்பதும் கட்டுக்குள் வைத்திருப்பதும் மிகவும் சவாலானதாக மாறியுள்ளது. மேலும் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளில் மட்டும் 1000க்கும் அதிகமான ஹிஸ்டரி சீட் கிரிமினல்கள் இருப்பதாகவும் பகீர் கிளப்புகின்றனர். அதில் கொலை குற்றவாளிகள் மட்டுமே 700க்கும் மேற்பட்டோர் ஆக்டிவாக இருப்பதாக போலீஸ் வட்டாரங்களிலிருந்து தகவல் கிடைத்துள்ளது. இது மட்டுமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபட வேண்டும் என துடிக்கும் இளம் சிறார்களும் எக்கச்சக்கமாக இருப்பதாகவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர்.
நமக்கென ஒரு கேங் வேண்டும், மற்றவர்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டும், சாலையில் செல்லும் போது 4 பேர் சல்யூட் வைக்க வேண்டும், சட்டை பையில் கெத்தாக பொருளை போட்டு திரிய வேண்டும், எதிர்ப்பவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு போட்டு அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பலரின் இளம் இரத்தத்திலேயே ஊறி திளைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டுமின்றி மாஸ்டர் பவானி கதாபாத்திரத்தை போல இன்றைய தலைமுறை ரவுடிகள் தங்களை தற்காத்துக் கொள்ள சிறார்களுக்கு போதைப் பொருட்களை கொடுத்து அடிமையாக்கி அவர்களை வைத்து அதிகமான குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் புதுச்சேரி காவல்துறையினர் ஆபரேஷன் திரிசூலத்தை கடந்த ஓராண்டுக்கு முன்னர் தொடங்கினார்கள். இந்த திட்டம் புதுச்சேரியில் நிகழும் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் தொடங்கப்பட்டது. SSP கலைவாணன் தலைமையில் போலீசார் தொடர்ந்து ஆபரேஷன் திரிசூலம் மூலம் ரவுடிகள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில்தான் கடந்த சனிக்கிழமை அதிகாலை முதலே 200க்கும் அதிகமான குற்ற பின்னணி உடையவர்களின் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். பிடிப்பட்ட 49 பேர் மீது குற்ற தடுப்பு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் 3 பேர் மீது ஆயுதம் வைத்திருந்த குற்றத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர ஒருவரின் பிடியாணை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தலை தூக்கும் ரவுடிசத்தை களையெடுக்க போலீசாரும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். கடந்த முறை ஆபரேஷன் திரிசூலத்தின் மூலம் 100க்கும் அதிகமான ரவுடிகள் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.